திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனத்தை தடை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனங்களை தடை செய்வது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு அடிப்படை உரிமைக்கும் தலையிடுவதாக சமம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனங்களை தடை செய்ய வேண்டும் எனவும், எதிர்மறையான விமர்சனங்களால் படம் தோல்வியடைந்து பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் எதிர்மறையான விமர்சனங்களை வழங்கும் காலத்தில் உள்ளதாகவும், சமூக ஊடகங்களின் அப்படித்தான் தன்னை விமர்சிக்கிறார்கள் என்று போய் பாருங்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பிரபல சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள், இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இதுபோன்று எதிர்மறையான விளம்பரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறுவது ஏற்க முடியாது எனவும், அவ்வாறு செய்வது கருத்து சுதந்திரத்திற்கும் அடிப்படை உரிமையும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் தயாரிப்பாளர்கள் நேர்மையான விமர்சனங்களை மட்டும் எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதி, தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், விமர்சனங்களை முன்கூட்டியே முடக்க முயற்சிக்க கூடாது எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனத்தை தடை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தற்போது உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். திரையரங்குகளில் திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனத்தை தடை செய்யக்கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம்.